ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதிக டைம் எடுக்காது. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு கடாய் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததும் 5 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.